ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை. அவன் எல்லோரிடமும் வெற்றி அடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதனை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. என் செல்லமே, உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள். அதுதான் உன்னை நல்ல மனிதனாக உயர்த்தும். உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு. உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்தே எல்லாம் அமையும். அன்பு என்பது ஒரு பொக்கிஷம். அதை கொடுத்தாலும் பெற்றாலும் கொடுப்பவருக்கே சந்தோஷம் பெருகும். உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். உன்னிடம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன். நீ வாங்கிய கடன் எளிதில் அடைய நான் உனக்கு துணை செய்வேன். மற்றவர்களுக்கு நீ பண உதவிகளை செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன். நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன். இனி நீ நிம்மதியாக இரு. என் பிள்ளையே, உன்னால் முடிந்தவரை மாதம் 2 பேருக்காவது அன்னதானம் செய். பல தடைகள் வந்தாலும் அதை உன் முயற்சியால் நடத்தி காட்டு. உன்னை தேடி பண உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே. பிறகு உட்கார வேண்டிய வயதில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாகிவிடும். ஆலயம் செல்ல வேண்டிய நேரத்தில் உன் சிந்தனைகளை வீணானவைகளின் மீது சிதறவிடாமல் ஆலயம் சென்று வர முயற்சி செய். அப்போது உன்னுடைய வாழ்வானது இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும்போது உன்னுடையதாக மாற்றிக்கொள். பிறருக்கு உதவும் மனப்பான்மையினை அதிகம் வளர்த்துக்கொள். கவலைகளை உன்னை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நீ கடந்து செல்ல பழகிக்கொள். மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வீட்டில் ஏதேனும் சின்ன செடியாவது வளர்க்க பழகிக்கொள். அதற்கு காலை மாலை 2 வேளையும் நீரூற்றி அதனை மகிழ்விக்கவும் பழகிக்கொள். அந்த செடியிடம் அன்பாக பேசு. அப்போது உனக்குள் ஒரு புத்துணர்ச்சியும் புது ஆற்றலும் பிறக்கும். பசுமை நிறைந்த அந்த செடியானது உன் வாழ்வில் பல அதிசயங்களை கொண்டு வர வழிவகுக்கும். உண்மை எப்போதும் பொய்யாகாது, பொய் எப்போதும் உண்மையாகாது. நீ எப்போதும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்துவிடு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி எல்லாமே உன் வசமாகும். இது என்னுடைய வாக்கு. நீ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயர்வுகளை அடைய வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்கே அக்கறை அதிகமாக இருக்கின்றது. உன்னை நிராகரித்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். நீ ஒருபோதும் அவர்களை நாடி செல்ல வேண்டியதே இருக்காது. அவர்கள்தான் உன்னை நாடி வந்து உன் உதவி கிடைக்குமா என ஏங்கி தவிப்பார்கள். ஆனால் உன் உதவியில் மற்றவர்களுக்கு எளிதாக கிடைத்து விடாது. நீ பட்ட மன காயங்கள் உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் தெரியும். அதுவே அதற்கு காரணம். உன் குடும்பத்தை பற்றி நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஒருவரும் நான் சொல்வது கேட்பதில்லையே, எல்லோரும் அவரவர் விருப்பம் போல நடக்கிறார்களே என்று கவலைப்படாதே. பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமல்லவா? அதற்குத்தான் குடும்பமாக மாதம் 1 முறையாவது எனது ஆலயத்திற்கு அழைத்து வா. பின்பு அனைத்தும் சரியாகிவிடும். இதனை நீ கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அதற்குத்தான் வருடம் 1 முறையாவது உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்று உன் இறைவன் கட்டளை ஒன்று உள்ளது. ஆனால் அதனை யாரும் பின்பற்றுவதில்லை. உன் குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பின்னும் என் ஆலயம் சென்று வர பழகு. அதன் பின் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய். எப்போதும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பழகு. எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இதுவரை நீ பட்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் இனி முடிவு காலம் வந்து விட்டது. எதற்காகவும் கலங்காதே. நீ எப்போதும் மன அழுத்தத்தோடு எதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்காதே. உனக்கான வெற்றி வர வேண்டுமென்றால் அவற்றை விற்று நீ வெளியே வர வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய மனமானது தெளிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு வெற்றியானது எளிதில் கிடைக்கும். என் செல்லமே, உன்னுடைய மனது எப்படி இருக்கிறது என்று யாரும் உன்னை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அதனை காயப்படுத்தி பார்க்கவே மற்றவர்கள் வந்து இருப்பார்கள். இதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் ஆக வேண்டும். உன்னுடைய உடம்பும் உன் மனதும் எப்படி இருக்கும் என்பதனை என்னை தவிர இங்கு வேறு யாராலும் உணர முடியாது. என் செல்லமே, உனக்கு எந்த நேரத்தில் எது நன்மையை தரும் என்று எனக்கு மட்டுமே தெரியும். அவற்றையெல்லாம் உனக்கு தக்க தருணத்தில் நான் கொடுப்பேன். இனி உன்னுடைய வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.